Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 607 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல ஸ்மோக்கரும் லூஃபியும் ஆளுக்கு அவனுக்கு எனிமியை பிரிச்சுக்கிட்டு ஏன் எனிமியை நீ அடிக்க கூடாது உன் எனிமியை நான் அடிக்க மாட்டேன்னு டீல் எல்லாம் பேசிட்டு டோரை திறந்து பார்த்தா உள்ள இருந்தது சீசரு. போன டைம் தப்புச்சிட்ட இந்த டைம் செத்தடான்னு சொல்லி லூஃபி ஓங்கி வயிற்றுலயே ஒரு அடி. அவன் அடிச்ச அடியில அந்த லூசு பயலோட மூஞ்சே வீங்கி போய் அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான். முரட்டுத்தனமான அடி, மோசமான அடி. மோனட்டெல்லாம் அப்படியே பேன்னு பார்த்துட்டு முழிப்பா. ஸ்மோக்கர் சீசரை வேடிக்கை பார்ப்பானே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா ட்ரஃபால்கர்லாம் அவனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஒரு டீல் போட்டிருப்பான், சீசரை நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. இப்ப மேட்டர் என்னன்னா ரெண்டு பேர்த்தோட ஹார்ட்டுமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா யாருக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம சேஃபா இருப்பாங்க. ஏன்னா இப்ப ஸ்மோக்கரோட ஹார்ட் சீசர்ட்ட இருக்குது. இவன் சண்டைக்கு போனான்னா கண்டிப்பா அந்த ஹார்ட்டை பிரிக்கிடுவான். ட்ரஃபால்கர்லாவோட ஹார்ட் வெர்கோ கிட்ட இருக்குது. அதனால அவங்க ஹார்ட் திருப்பி அவங்களுக்கே கிடைக்கிற வரைக்கும் இவன் சொல்றதான் ஸ்மோக்கர் கேட்டு நடக்கணுமே தவிர அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த ஐலாண்டுக்குள்ள மட்டும்தான். இப்படி டீல் பேசி வச்சிருக்கிறதுனால சீசர் அவன் தொடமாட்டான். ஆனா வெர்கோவை பொழந்து கட்டலாம்ல, அவன் மேலதானே சம காலில் இருக்கான். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. சட்டன் அவனை கண்டுபிடிச்சு பொலந்து கட்டினு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அங்கிருந்து கிளம்பிடுவான். அதே நேரம் இங்க சீசர் ஏன்டா என் உசுர வாங்குறேன்னு கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் லூஃபி நான் உன்னை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வருவான். ஐயோ மறுபடியும் வரானேன்னு அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி எப்படி தப்புச்சான் பாத்தியான்னா திருப்பியும் வருவான். அதுவும் கேப் விடாம ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு காண்டான சீசர் என்ன பண்ணிட்டான், அவனோட பிளேமபிள் கேஸ லூஃபி கிட்ட அப்படியே பரப்பி விட்டு அப்படியே கொளுத்தி விடுவான். நெருப்பு சும்மா காட்டுத்தனமா பத்திட்டு வரும். லூஃபி அதுல இருந்து அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆவான். ஆனா நெருப்பு அவனை சுத்தி ரவுண்டு கட்டி எரிய விடுவான். அப்ப சீசருக்கு ஒரு டவுட், எதுக்குடா தேவையில்லாம என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்க, உனக்கும் எனக்கு என்ன வாக்கியா தகராறுன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா உன்ன பொலந்தா ஏதோ ஒரு ஃபன் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்லாம உன்னைய கிட்னாப் பண்ண போறேன்னு அவங்கிட்டயே டைரக்டா சொல்லிடுவான். அப்பவே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ட்ரஃபால்கர்லா கூட கூட்டணி வச்சுக்கிட்டான்னு. அவன் தான் அப்படி உன்னைய பண்ண சொன்னான்னா தயவு செஞ்சு அவனை நம்பாத, அவன் ஒரு பெரிய துரோகி, கண்டிப்பா உன்னைய ஏமாத்திடுவான். என்னையுமே அவன் அப்படித்தான் ஏமாத்தான்னு சொல்லுவான். அந்த வெங்காயத்தெல்லாம் நீ சொல்லாத, என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு கையை அப்படியே ஓங்கி இழுத்து அட்டாக் பண்ண போவான். இப்ப என்ன உனக்கு என்கிட்ட அடி வாங்கணுமா, தாராளமா தர்றேன், இந்த வச்சுக்கன்னு சொல்லி கரக்குனி அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் எல்லாத்தையுமே அப்படியே உறிஞ்சு எடுத்தான்ல, சோ அதே மாதிரி இப்போ ஆக்சிஜன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவான். நம்ம பயலால மூச்சு விட முடியல. எப்படி ஆக்சிஜன் ஃபுல்லா எடுத்துட்டல, இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாதுமா. இந்த 12 ஆண்டு ஓங்கி ஒரு பஞ்சு அவன் பாடிக்குள்ள பூந்து கை வெளியில போயிடும். இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது கண்ணா, வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணுமா. உடனே லூஃபி அந்த இடத்துக்குள்ள நிக்காம அப்படியே ஜம்ப் பண்ணி பேக் அடிச்சு போய்கிட்டே இருப்பான். மறுபடியும் நல்ல வேலை ஆக்சிஜன் கிடைச்சிரும், நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும். என்ன வேட்டனா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் மட்டும் தான் அவனால அந்த ஆக்சிஜனை எடுக்க முடியும். இவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி போனா போதும் மூச்சு விடலாம். அப்படின்னா இதே டிஸ்டன்ஸ்ல இருந்து நீ அடிக்க போறியா, அது எப்படா பண்ண முடியும் கண்ணா, கண் பார்வையிலேயே காமெடி பண்ண போறியான்னு கிண்டல் பண்ணுவான். மூதேவி எனக்கு இது தெரிஞ்சா போதும், மத்தபடி அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழும், நீ கவலையே பட வேண்டாம்னு சொல்லி பய செகண்ட் இயர் எடுத்து கம்னு சொல்லி அப்படியே போஸ்ட் கொடுப்பானா. உன்னால எதுவுமே பண்ண முடியாதேன்னு சொல்லி வாய மூறக்குள்ளேயே மின்னல் வேகத்துல வந்து ஜெட் பிஸ்டல்னு சொல்லி வாயிலேயே ஒரு குத்து. எதிர்பார்க்கவே இல்ல, கண்ணெல்லாம் சப்பி போச்சு. என்னடா இவ்வளவு வேகமா வந்து அடிக்கிறான், அதுவும் பயங்கரமா அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் புகையா மாறி உன்னை நான் விட மாட்டேன்டான்னு சொல்லி பெரிய சைஸுக்கு மாறிடுவான். வா வா எவ்வளவு பக்கத்துல வேணாலும் வா, அப்படி நீ எவ்வளவு பக்கத்துல வரியோ உன்னால மூச்சே விட முடியாது, சாவுடான்னு சொல்லி டப்புன்னு கையை மடக்குவான். உடனே லூஃபி தொண்டையை புடிச்சுக்கிட்டு முக்குன்னு முக்க ஆரம்பிச்சிருவான். என்னடா கண்ணா வலியுதா, உனக்கு என்ன ஆக்சிஜன் தானே வேணும், இந்த நான் தரேன்னு சொல்லி ஒரு ப்ளூ ஸ்வாட உருவாக்கி நம்மள வெட்டுன்னு வெட்டுவான். நல்ல வேலை மேல படல, ஆனா அவன் வெட்டு போட்டதுக்கே சுத்தி நெருப்பெரிய ஆரம்பிச்சிடும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்மளால அப்படியே தூரம் தள்ளி வந்துருவான். இப்ப என்னன்னா அவனால கேஸ நல்லாவே மேனிபுலேட் பண்ண முடியும். பாய்சன் கேஸ் கிட்ட இருந்து வேணா நம்மளால தப்பிக்கலாம், ஆனா அவனை அட்டாக் பண்ண அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்காமா. இப்ப லூஃபிக்கு என்ன ஒரு கடுப்புன்னா அவன் யூஸ் பண்ற ஒரு டெக்னிக்கால நம்மளால மூச்சு விட முடியல. அதுக்கு மட்டும் ஏதாச்சும் வழி கண்டுபிடிச்சா போதும் அவனை பொலந்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கண்ணா உன்ன நான் துண்டு துண்டா வெட்ட போறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். டப்புன்னு லூஃபி மேல வந்து கம்னு சொல்லி பஞ்சு வைக்கிறக்குள்ளேயே அவன் அதுக்கு முன்னாடி பிச்சுக்கிட்டு வந்து கேஸ் டனட்னு சொல்லிட்டு டப்புன்னு மூடுவான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். மறுபடியும் அதே மாதிரி மாட்டிட்டேன்னு லூஃபி கடுப்புல இருக்கும்போது அவன் பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வருவான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஏக்கும் பீக்கும் நடுவுல இருக்க பேசேஜை காட்டுறாங்க. அங்க 2 டோரை வச்சு இந்த சீசர் ஒரு பிளான் போட்டான்ல, அதான் வெர்கோவோட சேர்த்து காலி பண்ணிடலான்னு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே G5 சோல்ஜர்ஸ் பூரா அடிச்சு புடிச்சு அந்த கேட் வழியா பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஏன்னா இப்ப கேட் பி சைடு இருக்கிறத க்ளோஸ் பண்றான், அப்படின்னா அடுத்து ஏ சைடு இருக்கதான் ஓபன் பண்ண போறான். அவங்களுக்கு தெரியாது, ஆனா கேட் க்ளோஸ் ஆக போகுதுன்னு சேஃப்டிக்கு அங்க போறாங்க. இங்க நம்மால அடிச்ச அடியில வெர்கோக்கு கொஞ்சம் கேர் ஆயிருச்சு. அவன் கேஷுவலா எந்திரிச்சு நீ ஒரு பைரட் தானே, உனக்கு இங்க என்னடா வேலைன்னு கேட்பான். உன்ன மாதிரி சப்ப பயலுக லேடிஸ் மேல கைய வைக்க கூடாதுன்னு மேனஸ கத்து கொடுக்க வந்தான்டா என் மாங்கா, அதுதான் என் ஸ்டைலும் கூடன்னு
இருக்குன்னு பில்டப் பண்ணுவான். அவனுக்கு கடுப்பாகும். பின்ன அவன் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு பிஸியா இருக்கான், அவங்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ரீசனை சொன்னா கடுப்பாவானா மாட்டானா. அதனால ஓங்கி வந்து ஒரு கிக் வைப்பான். சஞ்சய் அசால்ட்டா தடுத்துருவான். அடுத்தடுத்து காலையே சண்டை பயங்கரமா நடக்கும். சொல்ல போனா இப்ப அவன் முன்ன விட பயங்கர ஸ்ட்ராங்கா சஞ்சய்க்கே பயங்கர டஃப் கொடுக்குறான். ஆனா ரெண்டு பேருமே ஈக்குவலா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. G5 சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எதுக்காண்டி அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லி புரியாம முழிப்பாங்க. இவனுங்க சண்டையை பார்த்துட்டு டஷிகி எல்லாம் வாய பொளந்துருவா. ஏன்னா கால்ல மட்டும்தான் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. எப்படியே சண்டை லொட்டு 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 லொட்டுன்னு போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துலங்கும் போது வெறும் அப்படியே லைட்டா ஜர்க் ஆவான். அந்த டைமுங்கும் போது சஞ்சய் அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு கால்ல நெருப்ப வர வச்சு ஒரே மிதி பின்னாடி இருக்க செவுத்துல தலையே உள்ள போயிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான அடி. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவானுங்க. என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான்னு. அதே நேரம் இங்க பிரவுன் பியர்டு நம்மளால எல்லாத்தையுமே கூட்டு போறால. அந்த டைமுங்கும் போது டிராகன் விடாம அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டே வருது. எல்லாம் கொஞ்சம் சீரியஸா இருப்பாங்க. ஆனா ஜோரோ மட்டும் ஜம்முன்னு படுத்துக்கிட்டு ஏதோ டிவி ஷோவை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். டிராகன் என்னடா கண்ட்ரோலே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்குதுன்னு ஒண்ணும் புரியல. நல்லா வயலண்டா தான் இருக்குது. உடனே நமி பிரவுன் பியர்டு கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போக சொல்லுவான். ஏன்னா இந்த வேகத்துல போனாங்கன்னா கண்டிப்பா அந்த டிராகன் எல்லாத்தையும் பொசுக்கி விட்டுரும். ஏமா இவ்வளவு வேகமா தான் என்னால ஓட முடியும், இதுக்கு மேல முடியல. அப்படி உனக்கு ஓடணும் நான் தாராளமா நீங்க இறங்கி ஓடுங்க, ஏன் உசர வாங்காதீங்கம்மா. அந்த டைம் டிராகன் வந்து கண்ட மேனிக்கு நெருப்பு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்குமா. உசோப்பும் நமியும் ப்ரூக்கு கிட்ட ஏதாச்சும் பண்ண சொல்லுவாங்க. ஏமா எனக்கே டிராகன் தான் பயம், என்ன ஏன் அனுப்புறீங்கன்னு கேட்டா நீ தாண்டா இங்க இருக்கிறதுலயே பழைய பீஸ், அந்த டிராகனுக்கும் உனக்கும் தான் செட் ஆகும், ஏன்னா அது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் ஆச்சு. ரெண்டு கிளப்பையிலும் நல்லபடியா பேசிங்கன்னு சொல்லி விட்டு வந்துருவாங்க. அந்த டிராகன் வெறி கொண்டு வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே ப்ரூக்கோட கண்ணு சும்மா டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கும். ஐ மீன் அந்த கண்ணு ஓட்ட அப்படியே கட் பண்ணி டி பில்டிங்ல சேட் மேனுஃபேக்சரிங் ரூமுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அங்க இருக்க மஞ்சமாக்கானுங்கெல்லாம் ஐயோ நமக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்து, நேவி சோல்ஜர்ஸ் ஸ்டார் ஹேட்ஸ்னு எல்லாருமே பி பில்டிங் குள்ள வந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டாங்க. அப்படியே வந்தாங்கன்னா டி குள்ளேயே வந்துருவாங்க. ஆனா இங்க வரது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா செக்யூரிட்டி அந்த அளவுக்கு பலமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது தூரத்துல யாரோ ஒருத்தர் பொறுமையா வந்துகிட்டு இருப்பாங்க. யாரா அதுன்னு அப்படியே ஊன்னு பார்த்தா ட்ரெஃபால்கர்லாம். இவனா நீ ஏன்டா இங்க வந்த, நீ ஒரு துரோகி, உன்னை நாங்க விட மாட்டோம்னு சொல்லி சுட போவாங்க. அவன் அழகா ரூமை கிரியேட் பண்ணி அத்தனை பேர்த்தோட பாடியுமே ரெண்டா வெட்டி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போவான். எங்க வந்து யாருக்கிட்ட ஓரமாகலாம் வெளுத்து போடுவேன் வெளுத்துன்னு அங்க ஒரு பெரிய கேட்டுக்கு முன்னாடி போய் நிப்பான். அவ்வளவுதான்.